ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சிறகடிக்க ஆசையில் என்ன கண்டென்ட்னு பார்த்தீங்கன்னா, மீனா இப்போ ரொம்ப அவசரமாக முத்துக்கு ஃபோன் பண்ணி, எங்கே இருக்கீங்க, உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சொல்லு மீனா, என்ன ஆச்சு அப்படிங்கிறாங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்க சொல்லுங்கள், ஷெட்டில் இருந்தால் நான் நேரில் வரேன். நான் இங்கே ஷெட்டில் தான் இருக்கிறேன், வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மீனாவும் அவங்க தங்கச்சி சீதாவும் உடனே போய் முத்துவை பார்க்க போகிறாங்க. ஏன் மீனா என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஒரு காமெடியாக பேசுகிறாரு. ஏங்க எவ்வளோ சீரியஸாக வந்திருக்கேன், எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமா, நீங்கள் இவ்வளோ அசால்ட்டாக இருக்கீங்கன்னு. என்ன நடந்துச்சு, என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு எப்படி தெரியும், தெரிஞ்சால் தானே நான் சீரியஸாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்குங்க. சரி ஓகே மீனா, என்னன்னு சொல்லுங்கள், சொன்னால் தானே தெரியும், எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இந்த மாதிரி இவங்க சீதா உங்கள் அண்ணனை ஹாஸ்பிட்டலில் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. யார், மனோஜீவா, எங்கே என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. கூட 2 பேர் வந்திருக்காங்க, யார் என்னன்னு தெளிவாக சொல்லுங்க மீனா அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. நம்ம அன்னைக்கு ஒரு பூ டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க வீட்டுக்கு போனோமே, கல்யாணம் நடந்துச்சுல, கல்யாணம் வீட்டிலே வச்சு பண்ணாங்கல்ல. ஆமாம், அந்த பொண்ணு சீதாவும் அவங்க அம்மாவும் வந்திருந்தாங்க. சரி ஓகே, கூட மனோஜ் வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மனோஜ் அவன் எதுக்கு வரணும், அதுதாங்க தெரியல. சரி ஓகே, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது சீதா சொல்கிறாங்க, இந்த மாதிரி மாமா, நான் ஹாஸ்பிட்டலில் டியூட்டியில் இருக்கும்போது அவங்க ரெகுலராக வருவாங்க, எனக்கு தெரியும். இன்றைக்கி ரிசப்ஷனில் ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணி விட்டாங்க. எனக்கு அங்கே ஆக்சுவலாக டியூட்டியில் இருந்தாலும் இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் எப்போது பண்ணுவோம், இங்கே வெளியே போகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் மாற்றிக்குவோம். அப்போ போய் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிப்போச்சு. அந்த பொண்ணோட பேர் சீதா, ஹஸ்பண்ட் நேம் போகிற இடத்துல மனோஜ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. எனக்கு அதை பார்த்தோன்னே ஒரே அதிர்ச்சியாகி போச்சு. நான் ஃபோட்டோ எடுத்திருக்கேன், இந்தாங்க பாருங்கன்னு சொல்லி சீதா காட்டுறாங்க 2 பேர்த்துக்கிட்டேயும். ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க 2 பேரும். என்னடா இது, மனோஜ் பேர் போட்டிருக்கே அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்புறம் தான் மீனா சொல்கிறாங்க, எனக்கு ஒரு ஐடியா தோணுதுங்க. நான் அவங்க வீட்டுக்கு எப்பவும் பூ போட போவேன், அங்கே வேலை செய்கிறக்கா எனக்கு நல்ல பழக்கம். நான் அவங்கக்கிட்ட எப்படியாவது விசாரித்து என்ன நடந்துச்சு, என்ன உண்மைன்னு கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி மீனா, கொஞ்சம் சீக்கிரமாக கேட்டு சொல்லு, இவன் இப்படி பண்ணிகிட்ருக்கான், இவன் பண்ணுறதெல்லாம் சரியில்லை, போய் அந்த பொண்ணை ஏமாற்றி அந்த பொண்ணோட வாழ்க்கையை சீரழிச்சிட்ருக்கிறான், உண்மையில் என்ன நடந்துகிட்ருக்கு என்னன்னு தெரியணும், இதை நம்ம இப்படியே விட முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இருங்க, எனக்கு ஒரு நாள் மட்டும் டைம் கொடுங்க, நான் எப்படியாவது இதை பற்றி விசாரித்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி மீனாவுக்கு சொல்கிறாங்க. அடுத்த நாள் மீனா அவங்க வீட்டுக்கு கேஷுவலாக பூ போடுற மாதிரி போய் பார்க்குறாங்க. அவங்க போகும்போது தான் அங்கே அந்த வேலை செய்கிற அந்த அக்காக்கிட்ட கேட்குறாங்க, எங்கேங்கக்கா அன்றைக்கி கல்யாணத்துக்கு உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேம்மா அப்படின்னு சொல்லி அந்த அக்கா கேட்கும்போது தான், என்னங்கக்கா மறந்துட்டிங்கன்னா அன்றைக்கி அந்த கல்யாணத்துக்கு வந்தோம்ல பூ டெக்கரேட் பண்ணுறக்கு. ஆமாப்பா, நல்லா இருக்கியா, சரி அப்படின்னு சொல்லி கேஷுவலாக பேசிகிட்டு இருக்காங்க. எங்கேங்கக்கா கல்யாணத்துக்கு தான் எங்களால் இருக்க முடியல, எனக்கு அடுத்த ஆர்டர் இருந்தங்காட்டி நான் போயிட்டேன், கல்யாணம்லாம் நல்லபடியாக முடிஞ்சுதா, பொண்ணு மாப்பிள்ளைலாம் நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் முடிஞ்சதுப்பா. ஓ சரி, மாப்பிள்ளை எங்கே இருக்கார், மாப்பிள்ளை ஏதோ பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காராமா, ஓ அவர் அதிகமாக வர்றதில்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓ சரிங்கக்கா, அவர் பேர் என்னங்கக்கா, அவர் பேர் மனோஜ்ப்பா, மனோஜ்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் இல்லை, ஓ சரிங்கக்கா, அவர் எப்படி இருப்பார், பார்க்குறதுக்கு ஃபோட்டோ தான் இருக்கா, பார்க்கலையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் நல்லா ஹைட்டாக கலராக கண்ணாடி போட்டு ஹீரோ மாதிரியே இருப்பார் அப்படின்னு சொல்லி அந்த அக்கா சொல்கிறாங்க. அப்போவே மீனுக்கு தெரிஞ்சிச்சு, ஓ இது கன்ஃபார்ம் மனோஜ் தான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. சரி ஓகேங்கக்கா, எனக்கு டைம் ஆச்சு, நான் வேறு பக்கம் போகணும், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கிளம்புறாங்க. கிளம்பி வெளியே வரும்போது தான் கரெக்டாக சீதாவோட அம்மா வந்துடுறாங்க. அவங்கள பார்த்துட்டு, என்னம்மா மீனா இங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா ஆண்டி, பக்கத்து வீட்டுக்கு பூ போட வந்தேனா, சரி அப்படியே இங்கே வந்துட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்தேன், கல்யாணத்துக்கு என்னால் இருக்க முடியல, சரி அப்படியே சீதாவை பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்தேங்க ஆண்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓ சரிம்மா, வா டீ சாப்பிட்டு போகலாம் அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி போகலாம், டைம் ஆச்சு, இன்னொரு நாள் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓ சரி, மாப்பிள்ளை தான் என்னால் பார்க்க முடியல, மாப்பிள்ளை இருக்காரா இங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைப்பா, அவர் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு, வெளியூர் போயிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்க ஆண்டி, ஃபோட்டோ கல்யாணத்துக்கு எடுத்த ஃபோட்டோ ஆல்பம் இருக்குது, அதில் எதுவும் பார்க்கல மாப்பிள்ளையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைப்பா எதுவும் இல்லை
அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ தான் லைட்டாக டவுட் வருது. இந்த பொண்ணு என்ன திரும்ப திரும்ப அதையவே கேட்குறாங்க, ஏதோ டவுட் வந்துடுச்சா அப்படின்னு சொல்லி கனகாவோட அம்மா யோசிச்சுட்ருக்காங்க. என்ன பண்ணலாம், எப்படி இருந்தாலும் வந்து டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டாரு. இந்த பொண்ணுங்கிட்ட சொன்னோம்னா எப்படியும் அவங்க வீட்டுக்கு நியூஸ் போகும். மறைச்சே வச்சுட்டு இருக்கிறதுனால என்ன ஆக போகுது, எல்லாத்துக்கும் தெரிஞ்சால் தான் கூட வந்து சேர்ந்து வாழ்வார் அப்படின்னு கனகா அம்மா யோசிக்கிறாங்க. அது வந்துமா அவர் சரி ஓகே மீனா, நான் எப்படி இருந்தாலும் சொல்லி தான் ஆகணும், உங்கள்கிட்ட ஒரு பெரிய விஷயத்த மறைச்சிட்டோம், இன்றைக்கி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஆண்டி என்னாச்சு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மாப்பிள்ளை வந்து வேறு யாரும் இல்லைம்மா, உங்கள் வீட்டுக்காரர் இருக்கார்ல அவரோட அண்ணன் தான். அண்ணனா, எந்த யாரை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி தெரியாத மாதிரி கேட்குறாங்க. மனோஜ் தாம்மா பொண்ணு கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா உடனே ஷாக் ஆகி, என்ன ஆண்டி சொல்கிறீங்க, அவர் எப்படி நீங்கள் அவர் கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா அவர்கிட்ட டைவர்ஸ் ஆகிடுச்சில்ல, அதனால தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஆண்டி வீட்டில் ஒருத்தர்கிட்ட கூட சொல்லலை, நீங்கள் எந்த நம்பிக்கையில் அவரை பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு, நீங்கள் எப்படி உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம், வீட்டில் யார்கிட்டையாவது கேட்டிங்களா, யாரையாவது கூப்பிட்டு சொன்னீங்களா, எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா டைவர்ஸ் தான் ஆக போதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன தெரியும் முழுசா, ரோஹிணி அவருக்கு டைவர்ஸ் தரமாட்டேன்னு சொல்லிட்டா, நீங்கள் எப்போ தான் எந்த நம்பிக்கையில் கொடுத்தீங்க, என்ன சொல்கிற, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை ரோஹிணி வந்து அவர் வயிற்றில் குழந்த இருக்கிறதுனால அவள் வந்து முடிவை மாற்றிக்கிட்டா, இல்லை நான் இனிமேல் டைவர்ஸ் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணிகிட்ருக்கா. நீங்கள் இந்த நிலமையில உங்கள் பொண்ணை வேறு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறீங்க, பணத்தை வாங்கிட்டு டைவர்ஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அவள் வந்து குழந்த மாதமாக இருக்கிறது தெரிஞ்சனையுமே இல்லை நான் டைவர்ஸ் தரமாட்டேன்னு பிரச்சனை பண்ணிகிட்ருக்கா. நீங்கள் இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் யாருக்கிட்டையும் சொல்லாமல் உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறீங்க. எந்த நம்பிக்கையில் கொடுத்தீங்க ஆண்டி, ஒரு வார்த்தை உங்கள் வீட்டில் எல்லாத்துட்டையும் சொல்லியிருக்கணும்ல, நினச்சி பாருங்கள். இப்போ உங்கள் பொண்ணு கூட இருப்பாரா இல்லை ரோஹிணி கூட இருப்பாரா, அவள் வயிற்றில் ஒரு குழந்த வேறு வளருது, இப்படி எல்லாத்தோட வாழ்க்கையுமே கேள்விக்குறியாயிருச்சு. இதுக்கு தாங்க ஆண்டி யாராவது நீங்கள் பெரியவங்கக்கிட்ட வீட்டில் எல்லாத்துட்டையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கணும். யாருமே கல்யாணத்துக்கு வரும்போதே நீங்கள் வந்து இது பண்ணியிருக்கக்கூடாதா, ஒரு தனியாக ஒரு ஆள் வரான்னு சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்துருவீங்களா உங்கள் பொண்ணை, கொஞ்சம் கூட ஒரு நம்பிக்கை இல்லை, உங்களுக்கு எந்த ஒரு டவுட் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை மீனா இந்த மாதிரி எல்லா உண்மையும் சொன்னார், அவரை பற்றி தெரியும், சரி ஓகே டைவர்ஸ் அப்ளை பண்ணியாச்சு, டைவர்ஸ் அப்ளை ஆனனையும் வந்து நான் வீட்டில் சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னார். அது வரைக்கும் வீட்டில் யார்ட்டையும் தெரிய வேண்டானாரு, அதனால தான் யார்ட்டையுமே சொல்லலை அப்படின்னு சொல்லி கனகாவோட அம்மா சொல்கிறாங்க. என்ன ஆண்டி நீங்கள் இப்படி எல்லா வாழ்க்கையை தொலைச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்லி மீனா பேசிகிட்டு இருக்காங்க. கனகாவோட அம்மாவுக்கு அப்போ தான் வந்து தெரிய வருது, ஐயோ இவ்வளோ பிரச்சனை இருக்குதா, இதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியலம்மா, அவர் என்னை ஏமாற்றிட்டாரு, பணத்தையும் வாங்கிட்டு என் பொண்ணு கூட சேர்ந்து வாழாமல் அந்த பொண்ணுக்கு டைவர்ஸ் கொடுக்காம அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. இன்னையோட எபிசோடு அவ்வளோதான். அடுத்த கண்டென்ட் அடுத்த எபிசோடோட அடுத்த வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிற ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் ஸ்டே டியூன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவுக்கு லைக் போட்டுருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாட்டா பை பை, see you.